அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள்ங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பரபரப்பா மாத்தி இருக்கு தமிழ்நாடு, கர்நாடகா சமகால அரசியல்னு சொல்லலாம். காவிரி, மேகதாது, டி.கே. சிவக்குமார், விஜய்னு இதுல விஜயை காப்பாற்றிய இயற்கை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இயற்கையே விஜயின் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா தவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு காவிரியை வைத்தும் அரசியல் வார் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதுல நிர்மல்குமார் அவரு ஒரு மாதிரி அட்டாக் பண்றாரு, பதிலடியும் திமுக கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதுல மியூட் மோட்ல உண்மையிலே இருக்கிறது யாரு? விஜயா இல்ல டிஎம்கேவா இல்ல மாற்று கட்சியினர் ரெண்டு கட்சியை சாராம எப்படி இந்த விஷயத்தை அணுகுறாங்க? நிறைய தகவல்கள் இந்த காவிரியை சுற்றி இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு சர்ச்சையில அமைச்சர்கள் அவங்கள சுத்தி வெடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட்ல இப்ப லேட்டஸ்டா இணைஞ்சிருக்காரு வேளாண்மை துறை அமைச்சரான வினோத்துங்க. என்ன பண்ணாரு, ஏன் பிரச்சனை ஆகுது, அவருக்கு வரலாற்று ரீதியிலாக சில கேள்விகளையும் நம்ம முன்வைக்கிறோம். இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய சண்டே இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜய் வெர்சஸ் ஸ்டாலின், மியூட் மோடில் யார்? காவிரி விவகாரம், சீக்ரெட் அரசியல் ஓயாத பரபரப்பு அலைகளாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு இடையிலான நம்முடைய பொதுவான காவிரிங்க. தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை திறந்து விடாம மறுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம். இந்த நிலையில ஒழுங்காற்று குழு ஒரு உத்தரவு போடுறாங்க. 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறந்து விடணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. இதை எதிர்த்து கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் மேல்முறையீடு போறாங்க. அங்க காவிரி மேலாண்மை ஆணையத்துல அவங்களும் வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறந்து விடணும் 15 நாட்களுக்கு அப்படின்னு, தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும் அப்படின்னு இதை உறுதிப்படுத்துறாங்க. இது கொதிப்பாக்கியிருக்கு. அங்க கர்நாடகத்துல சில கன்னட அமைப்பினர் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு எதிராக 2 நாட்களாக போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு சில இடங்கள்ல பண்ணாங்க. ஜனநாயகன் திரைப்படத்தையும் காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்னா பெங்களூருல சில இடங்கள்லையும் அப்படியாக அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி கர்நாடகத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருந்த அதே நேரத்துல இங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் தவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னும் அந்த அரசியல் வார் தீவிரம் அடைஞ்சிருக்கு. காவிரி விவகாரத்திலும் ஒரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் இதுல அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க பல்வேறு எதிர்கட்சிகளும். ஏன் தவேகாவுடைய கூட்டணியில் இருக்கின்ற விசிகா கூட சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதை வலியுறுத்துறாங்க. ஆனா அமைச்சர் திரு நிர்மல்குமாரோ இல்லைங்க, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினோம்னா ஒருமித்த கருத்து ஏற்படாது, உச்சநீதிமன்றம் அணுகுவது மட்டும்தான் இதற்கு சரி அப்படின்னு அதற்கான முயற்சியை தொடர்ந்தாங்க. திங்கட்கிழமை அந்த மனுவையும் போடுறாங்க உச்ச நீதிமன்றத்துல. ஆனா எதிர்கட்சிகள் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தாவேகாவுக்கு வாக்களிக்காத எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அப்ப அனைத்து வாக்காளர்களுடைய வாக்குகளையும் பெற்ற அனைத்து கட்சியினரும் ஒரு கருத்து சொல்லணும். இதுல அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அடுத்து ஒரு முடிவு எடுத்தா அது அரசாங்கத்துக்கும் நல்லது, ஒட்டுமொத்தமான மக்களுடைய குரலாகவும் அது இருக்கும். பொதுவாகவே பெரும்பான்மையான கருத்து அதை தான் பலரும் ஏத்துப்பாங்க. ஒரு டெமோக்ராட்டிக்கா இதுதான் இருக்கும். இந்த ஜனநாயக தன்மையோடு தாவேகா அரசு செயல்பட்டா தாவேகாவுக்கும் ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கிடைக்கும். நாங்கள்லாம் ஒற்றுமையாக இங்க இருக்கோம் அப்படின்னு அங்க கர்நாடகத்துக்கும் சென்ட்ரல் பாஜக அரசாங்கத்துக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் இது இருக்கும். ஆனா இப்படி பல விஷயங்களையும் ஸ்கோர் பண்ண தவறிட்டாங்களே தாவேகா அப்படின்னும் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இதை ஒட்டி தான் இன்னொரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை புதிய தமிழகம் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி முன்னெடுத்திருந்தாரு. நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழர் திரு பே மணியரசன் அவங்களுடைய இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள், இப்படி சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே அதுல பங்கெடுத்திருந்தாங்க. தாவேகா பங்கெடுக்கல, திமுக பங்கெடுக்கல. அங்க மேகதாதுல கர்நாடக அரசாங்கம் அணை கட்டக்கூடாது, இன்னொரு பக்கம் காவிரியில முழுமையான தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தரணும். இது ரெண்டையும் வலியுறுத்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், ஒரு எதிர்ப்பையும் பதிவு பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்துல தாவேகா திமுக அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்கு. அதுல பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தை தாவேகா அணுகிற நேரத்துல முன்னாடியே
காவிரி நீரை உடனடியாக திறக்கணும், தமிழ்நாட்டுக்கான உரிமை பறிபோகக்கூடாது அப்படிங்கிற ரீதியில உச்சநீதிமன்றத்திலும் திமுக ஒரு மனுவை போட்டிருக்காங்க. இது தாவேக சைடுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஷாக்காக, ஒரு அதிர்ச்சியாக மாறினது. இதுலதான் கொதிப்படைந்த அமைச்சர் நிர்மல்குமார், ஏங்க திமுக சொல்றதை தான் அங்க கர்நாடக காங்கிரஸ் சிஎம் திரு டி.கே. சிவகுமார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்படிதான் தோணுது. இங்கேயே காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல அவசரமா மனு தாக்கல் செஞ்சு குழப்பம் ஏற்படுத்துது திமுக. அது மட்டும் இல்லாம காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் விஜய்க்கு திமுகவும் டி.கே. சிவகுமாரும் சேர்ந்துதான் நெருக்கடி கொடுக்கறாங்க. ஒரு ரகசிய கூட்டணி அவங்களுக்கு இடையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க. இதுக்கு தான் எதிர்வினை திமுக சைட்ல இருந்து அவங்களுடைய அனுதாபிகள், ஆதரவாளர்கள்லாம். ஏங்க உண்மையிலேயே நீங்க கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுடைய கூட்டணியில யார் இருக்கா? காங்கிரஸ் இருக்காங்க. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலேயே காங்கிரஸ் அமைச்சர்களும் இப்ப இருக்காங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கிட்ட அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே, தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை கொடுக்கணும் அப்படின்னு. சரி, ரெண்டாவது இங்க திரு ராகுல் காந்தி சென்னை வந்தார் இப்ப தமிழ்நாட்டுக்கு. அப்ப அவர்கிட்ட ஏதாவது இதே விஷயத்த புகாரா கொடுத்தீங்களா? பாருங்க, உங்களுடைய கட்சியுடைய கர்நாடக சிஎம் டி.கே.எஸ் இங்க முன்னாள் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவரோட ரகசிய கூட்டணி வச்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, உங்களுடைய கட்சிக்கும் நம்ம கூட்டணிக்கும் எதிராக இருக்காரு, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? இல்ல நியாயப்படி, சட்டப்படி, உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் இப்படி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் அதை செய்ய தவறிக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா? எதுவுமே இல்லையே. அப்ப அவர் நினைச்சிருந்தா சுமூகமா இதை பேசி தமிழ்நாட்டுக்கு இந்த நீரை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா திரு ஜோசப் விஜய் சிஎம்மா இங்க பதவியா இருக்கிறப்ப ராகுல் காந்தி அங்கிருந்து இங்க வந்தாரு. அந்த அளவுக்கு சகோதரத்துவம் இருக்கு. 2029 எம்பி தேர்தல் வர கூட்டணி இருக்குன்னு உறுதிப்படுத்திருக்கீங்க. இந்த கூட்டணியை தமிழ்நாட்டுடைய நலனுக்காக, உண்மையான மக்களுக்காக நீங்க செயல்பட்டு இருக்கலாமே, நன்மைக்காக. ஏன் தவறிட்டீங்க அப்படின்னு நான் ஸ்டாப் கேள்விகள். இதுக்கு முன்னதாகவே திரு மு.க. ஸ்டாலின் தனி ஆவர்த்தனம் செய்யறாரு, தான் நேம் வாங்கணும் அப்படின்னு விஜய், அது சரியில்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை, கண்டன அறிக்கையை தெரிவிக்க, இதற்கு டிவிகேவுடைய எக்ஸ் பக்கத்துல இருந்து அவங்க ஐடி அணி பயங்கரமான பதிலடி. ஏங்க மியூட் மோட்ல இருக்கிறது டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி நீங்க கூட்டம்லாம் இருந்தீங்களே, மந்திரி பதவிக்காக எத்தனையோ முறை இருந்தீங்க. காவிரிக்காக என்னைக்காவது எனக்கு மந்திரி பதவி வேணா, காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப காரிய பூனையா செயல்பட்டு இருக்கு திமுக அப்படின்னு கடுமையான அட்டாக்கு. இதுக்குதான் டிஎம்கே சைட்ல இருந்து மியூட் மோட்ல உண்மையில இருக்கிறது உங்களுடைய சிஎம் தாங்க, எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்கிறது இல்ல. கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராகவும் பேச மாட்டேங்கிறாரு, சென்ட்ரல் பாஜக அரசாங்கத்தை பார்த்தும் பயந்துகிட்டே இருக்காரு. சாஃப்ட் டோன்ல அறிக்கை மட்டும்தான். ஆணித்தரமாக கராராக எதிர்த்து பேச வேண்டியது தானே. எந்நேரமே மியூட் மோட்ல இருக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, போயிட்டு மேல நின்றுகிட்டு படம் காட்டுறது, இதுதாங்க உங்களுடைய சிஎம் அப்படின்னு டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. இப்படி இரண்டு தரப்பும் மாறி மாறி கடுமையாக இந்த விவகாரத்துல அடிச்சுக்கிறாங்க. இந்த நிலையில தான் இதற்கெல்லாம் தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இயற்கை ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. பயங்கரமான மழை கர்நாடகத்துல, தண்ணி நிறைய வர அட்லாஸ்ட் 15,000 கன அடி நீரை திறந்து விட்டுருக்கு கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு. இதை வச்சுதான் அப்பாடா இயற்கை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லைங்க, இயற்கையே நம்முடைய சிஎம் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கு, அந்த அளவுக்கு அவர் நல்ல மனுஷருங்க அப்படின்னு தாவேகாவினர் ஃபயர் விட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஆக மொத்தத்துல இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும். டி.கே. சிவகுமார் போட்டார் பாருங்க. ஏங்க இங்க தண்ணீரை நம்ம தேக்கி வச்சுட்டு இருக்க முடியாது, அப்படி தேக்கி வச்சா பயங்கர மழையினால இங்க எல்லோரும் அடிச்சுட்டு தான் போகணும், இயற்கைங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது, காவிரி நீரை திறந்து விடணும், மாநிலங்களும் பயனடையணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம் அப்படின்லாம் டிசைனா பேசியிருக்காரு. ஏங்க பயங்கரமா மழை வந்தா அங்க எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது இயற்கையால அப்படின்னு நீங்க தண்ணீர் திறந்து விடுவீங்க, இந்த சமத்துவ வேஷத்தை போடுவீங்க. இயற்கை சப்போர்ட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த அதிகாரத்துவம் ஆணவத்தோடு தான் செயல்படுவீங்களா அப்படின்னு எதிர்வினைகள் வருது. தோழர் திரு பே சண்முகம் அவரும் கூட கடுமையாக, ஆனா எப்படி 2 நாள்ல நிரம்புனது, காவிரி கண்காணிப்பு குழு கண்காணிக்கு லட்சணம் இதுதானா, எப்படி இருப்பினும் இயற்கை வென்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல அரசியலை தாண்டி எல்லோரும் வாய் திறந்து சட்ட ரீதியில அற வழியில நம்முடைய உரிமைக்காக பேசணும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னது எல்லாமே
தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு உரிமைகள் வேணும் அப்படிங்கிறது தான். இதை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. கர்நாடகத்துல யார் ஆட்சி செஞ்சாலும் அடுத்து தேர்தல் வேற வரும் அப்படிங்கிறதால 2 தேசிய கட்சிகளும் காங்கிரஸ், பாஜக ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. இங்க மாநிலத்துடைய ஒட்டுமொத்தமான மக்களும் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டுல ஒருமித்த குரலை, அதாவது மியூட் மோட்ல இல்லாம தயவு செய்து எல்லோரும் வாய் திறந்து பேசினாதான், சிஎம் உள்ளிட்ட அனைவரும் பேசினாதான் நமக்கான உரிமையை நம்ம மீட்க முடியும். வாய் திறந்து பேசுவீர்களா? அரசியல் சாசனத்துக்கு எதிராக தவேக அரசாங்கம், இடதுசாரிகள் குற்றச்சாட்டு. விஜய்க்கு புதிய தலைவலியாக மாறியிருக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ஆகஸ்ட் முதல் வாரத்துல நம்முடைய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை, தவேகாவுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு இல்லைங்களா, அந்த பட்ஜெட்டை எடுத்துட்டு போய் திருப்பதி கோயிலில் வைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்திட்டு தரிசனம் பெற்றுவிட்டு திரும்பி இருக்கிறார் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு வினோத். அப்படிங்கிறது தான் சர்ச்சையாயிருக்கு. அந்த படங்கள்லாம் அங்கே வெளியாகி இருக்கு. இவங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய 2 இடதுசாரிகளுமே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான ஒன்றாகவும் இருக்கு அப்படின்னும் 2 இடதுசாரிகளும் கண்டிச்சிருக்காங்க. முக்கியமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் திரு பே சண்முகம் அவருமே, ஏங்க நீங்க இப்படி போய் பூஜை எல்லாம் செஞ்சிருக்கிறது சட்டப்படி நீங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கும் எதிரானது அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்காரு, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் இப்படிலாம் நடந்துக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் எம்பி திரு சு வெங்கடேசன் அவருமே பட்ஜெட் ஆவணங்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கான காணிக்கையோ இல்லை ஆன்மீக பொருட்களோ அல்ல, அது மக்களுடைய வரி பணம் எப்படி செலவிடப்படும் என்பதை கூறும் அரசியல் ஆவணம். தனி மனிதர்களுடைய மத நம்பிக்கைக்கு அரசியல் ஆவணங்களை காணிக்கையாக்குவது அரசியல் சட்டவிரோதம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அப்புறம் சிபிஐ மாநில செயலாளர் தோழர் திரு மு வீரபாண்டியன் அவரோ அரசாவணத்தை கோயில்ல வைத்து வழிபட்டது அரசியல் சட்டத்துக்கும் மத சார்பின்மை கோட்பாட்டுக்கும் எதிரானது. இத்தகைய போக்க தவேக அரசாங்கமோ அமைச்சர்களும் கைவிடணும் அப்படின்னும் கடுமை காட்டியிருக்காருங்க. திராவிடர் கழகத்துடைய ஆசிரியர் திரு கி வீரமணி அவரும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. எந்த வகையில இது நம்முடைய அரசியல் சாசனத்துக்கும் அந்த விதிமுறைகளை மீறியதாக இருக்கு அப்படின்னா, ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான மக்களுடைய அவங்களுடைய நலன் சார்ந்து பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கணும், அவங்களுக்கானது. அது முழுக்க முழுக்க அது தாக்கல் செய்வதற்கு முன்பு வரை ரகசியமாக இருக்கணும். ரகசிய காப்பு சட்ட பிரிவின்படி 141 பிரிவின்படியும் முன்னதாக எங்கேயுமே அதை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னா விதிமுறைகள் இருக்கு. அப்படி இருக்க திருப்பதி கோயில் வர அதை எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அதுல ஏதாவது லீக் ஆனதுன்னா, அந்த விஷயங்கள் வேற யாருக்காவது தெரிய வந்ததுன்னா, அதுல இருந்து மாநிலத்துடைய நலனுக்கு எதிராக சிலர் செயல்படலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்ப இப்படி சட்டப்படியும் எடுத்துட்டு போகக்கூடாது, மரபுப்படியும் இது தவறு அப்படின்னு கடுமையாக கண்டிக்கிறாங்க. 2வது, ஒரு அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல யாராக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய உணர்வு, மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்ல கடவுள் மறுப்பு எதுவாக இருந்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட வகையில தான். அவங்களுக்கு பிடித்த சாமியை கும்பிட்டுக்கலாம், பிடித்த கோயிலுக்கு போகலாம், இதெல்லாம் தனிப்பட்ட வகையில தான். ஆனா ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவரு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு அப்படின்னா, இல்ல ஒரு பட்ஜெட்டை போடுறாரு அப்படின்னா, அது அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து சாதி சமயத்தினருக்கும், அனைவருக்கும், ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லோருக்குமானது தான் அந்த பட்ஜெட். அப்ப பொதுவானவராகத்தான் அவர் இருக்கணும். இவர் இப்ப இன்னைக்கு இப்படி போய் திருப்பதி கோயிலுக்கு போறாருன்னா, நாளைக்கு மாற்று மதத்தை சார்ந்த யாரோ ஒரு அமைச்சர் இருக்காரு, என்னுடைய நம்பிக்கையின்படி நான் போய் சர்ச்சுக்கு போயிட்டு வணங்கிட்டு வரேன், நான் மசூதிக்கு போயிட்டு வணங்கிட்டு வரேன் இப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியாகும்? அப்போ ஒரு அரசாங்கத்துல ஒரு அமைச்சராகிறாரு ஒரு அரசுன்னா அது எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்கள் தான். தனிப்பட்ட வகையில எப்படி வேணாலும் அவங்களுடைய வழிபாடா வச்சுக்கலாம். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிக்கான பொறுப்பு. இது எல்லாவற்றையுமே அவர் மீறியதாகவும் இருக்கு. இது கடும் கண்டனத்துக்கு ஆளாகக்கூடியது அப்படின்னு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில விஷயங்களும் நம்முடைய இது சுதந்திர நாடு, பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு எப்படி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த அடிப்படையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, நம்ம அரசாங்கம், நம்முடைய நாடுங்கிறது மத சார்பற்ற நாடு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவானதுதான் நம்முடைய அரசியல் சாசன சட்டமும் அரசியல் அமைப்பும். அப்ப இங்க அரசு அலுவலகங்கள், அரசு அதிகாரிகள், ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு குறித்த மதத்துக்கு மட்டும்
உரியதா செயல்படக்கூடாது. ஒரு அரசு அலுவலகம் இருக்கா, அந்த அலுவலகத்துல எந்த விதமான மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது, பொதுவானதாக இருக்கணும். அதுல மிக முக்கியமா நம்முடைய தமிழ்நாட்டுல 1968லேயே இது சம்பந்தமாக நிறைய அரசாணையே போடப்பட்டிருக்க. அந்த நேரத்துல எந்த மதத்தை சார்ந்த கடவுள்கள், பெண் கடவுள்கள் ஆகியவற்றின் படங்கள், சிலைகள் முதலியவற்றை அரசாங்க அலுவலகத்தில் அல்லது அரசுக்கு சொந்தமான இடத்தில் வைத்திருப்பது சரியல்ல என்று அரசாங்கம் கருதுகிறது அப்படின்னும், எந்த மதத்தை சேர்ந்தவராயினும் கடவுள்கள், பெண் கடவுள்கள் படங்கள், சிலைகள் ஆகியவற்றை பொது அலுவலகங்களிலிருந்து நீக்குதல் அப்படின்னும் 29 ஏப்ரல் 1968 அரசாணையே போடப்பட்டிருக்குங்க. திரு CA ராமகிருஷ்ணன் அரசாங்கத்துடைய தலைமை செயலாளர். இவருடைய கொள்கை தலைவர்னு சொல்றாங்கல்ல தாவேகா, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய அவங்க ஆண்டுதோறும் வெளியிற அந்த டைரியில தவறாம இந்த அரசாணையை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த இடங்களிலுமே மதம் சார்ந்த குறியீடுகள் இருக்கக்கூடாது, பொதுவான விஷயங்கள் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை இனிமேலாவது கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லோரும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. CM விஜய்க்கு இப்ப வினோத் தலைவலி கொடுத்திருக்காரு. இனி எந்த அமைச்சர்களும் கொள்கை ரீதியிலாக இப்படி எந்த தலைவலியும் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதான் தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி உங்கள் சகோதர தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. குறிப்பா வேளாண்மை துறை அமைச்சர் அவருடைய இந்த செயல்பாடு குறித்தும் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கட்டும். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.